Hello students, this session is about classification and nomenclature. Especially naming of bicyclic compounds பார்க்க போறோம். Bicycle அப்படிங்கிற நேம்ல இருந்து என்ன தெரியுதுன்னா bi means two and cycle is ring. That molecule features two joined rings. ரெண்டு ring join ஆயிருக்கிற காம்பவுண்டுக்கு பேரு bicyclic compound. அந்த rings எப்படி characterize பண்ணலாம்? Carbocyclic. ரெண்டு ரிங்குமே carbocyclic. The cycle ring form ஆனது ஃபுல்லாமே கார்பன் ஆட்டம்ஸ் வச்சே ரிங் ஃபார்ம் ஆனால் fully made up of carbon atom. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கார்பன், this is ஒரு 6 membered ring, this one is also another 6 membered ring. எல்லாமே கார்பனால கனெக்ட் ஆயிருக்கும். So this is entirely made up of carbon atom. கார்பன் கூட ஹைட்ரஜன் CH2 CH2 இருக்கு, but the ring is made up of carbon atom. அப்போ இந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு பேர் கார்போசைக்ளிக். All of the ring atoms are carbons. இதுக்கு எக்ஸாம்பிள் டெக்கலின். டோட்டலாக 10 கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு டெக்கலின் பேர். ஹெட்ரோசைக்ளிக்ஸ், சைக்கிள் கேன் பி ஹெட்ரோசைக்ளிக். ரெண்டு ரிங் இருக்கு, அதில் ஒன் ஆஃப் த ரிங் கேன் பி ஹெட்ரோசைக்ளிக்காக இருக்கலாம், இல்லை அனதர் ரிங் ஹெட்ரோசைக்ளிக். ஹெட்டிரோசைக்ளிக் அப்படின்னாவே அந்த கார்பனுக்கு பதிலாக ஹெட்டிரோ ஆட்டம் சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறது. மேபி நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர், இந்த மாதிரி ஹெட்ரோ ஆட்டம் அந்த ரிங்கில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கிறதுக்கு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, 1,4-diazo, நைட்ரஜன் டைஅசோ, பைசைக்ளோ, ரெண்டு சைக்கிள் இருக்கனால பைசைக்ளோ, 2,2-octane. இதுக்கு another நேம் டேப்கோ, DABCO, டேப்கோ இன்னொரு காமன் நேம் இருக்கு. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோசைக்ளிக். பைசைக்ளிக்ல ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். another feature of bicyclic compound is இந்த சைக்கிள் எப்படி இருக்கலாம்? அலிஃபேட்டிக்காக இருக்கலாமா, அரோமேட்டிக்காக இருக்கலாமா? அலிஃபேட்டிக் மீன்ஸ் இட் டசன்ட் obey 4n+2 ரூல், even though it has cyclic structure. அந்த ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் இல்லாமல் ஹக்கல்ஸ் ரூல் ஒபே பண்ணாமல் இருக்கும். ஸோ அது வந்து அலிஃபேட்டிக் கார்பன், அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். இப்போ இதில் ரெண்டு சைக்கிளுமே போத் சைக்கிள்ஸ் ஆர் அலிஃபேட்டிக் அப்படி இருந்தால் அதுக்கு அலிஃபேட்டிக் சைக்கிள்ஸ் பைசைக்ளிக் காம்பவுண்ட் பேர். இங்கே எக்ஸாம்பிள் டெக்கலின். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போத் த ரிங்ஸ் கேன் பி அரோமேட்டிக். அந்த 4n+2 ஆல்டர்னேட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கிறதுக்கு அரோமேட்டிக்னு பேர். ரெண்டு ரிங்குமே அரோமேட்டிக்காக இருக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே நாப்தலின் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ 6 membered, இங்கேயும் ஒரு 6 membered சைக்கிள், இங்கேயும் ஒரு 6 members ரிங், பட் தே ஆர் அரோமேட்டிக். இதுக்கு பேர் நாப்தலின். ஆர் இட் கேன் பி a காம்பினேஷன் ஆஃப் போத். அரோமேட்டிக்காகவும் இருக்கலாம், ஒரு ரிங் அரோமேட்டிக், ஒரு ரிங் அலிஃபேட்டிக், காம்பினேஷனாக இருக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் அரோமேட்டிக் அண்ட் திஸ் ரிங் இஸ் அலிஃபேட்டிக். எக்ஸாம்பிள் டெட்ரலின், இது பேர் டெட்ரலின். ஸோ இப்போ பைசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கலாம்னா கார்போசைக்ளிக்காக இருக்கலாம், ஹெட்ரோசைக்ளிக்காக இருக்கலாம், ஃபுல்லி அலிஃபேட்டிக்காக இருக்கலாம், ஃபுல்லி அரோமேட்டிக்காக இருக்கலாம், ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக்காக இருக்கலாம். நெக்ஸ்ட் பைசைக்கிள் அப்படின்னாவே ரெண்டு ரிங் ஜாயின் ஆயிருக்கு. அந்த ஜாயினிங் எப்படி இருக்கு? அந்த ஜாயினிங் வச்சு இட் கேன் பி ஃபர்தர் டிவைடட் இன்டு ஸ்பைரோசைக்ளிக், ஃபியூஸ்டு பைசைக்ளிக் அண்ட் பிரிட்ஜ்டு பைசைக்ளிக். லெட் அஸ் see what is ஸ்பைரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஸ்பைரோ அப்படின்னாவே ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட், ட்விஸ்ட் ஆகி அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கிறது. த டூ ரிங்ஸ் ஷேர் ஒன்லி ஒன் சிங்கிள் ஆட்டம். இப்போ இது வந்து 6 membered ரிங் இந்த எக்ஸாம்பிள்லாம், இது 5 membered ரிங். ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கிறது ஒரு சிங்கிள் ஆட்டமில் ஷேர் ஆயிருக்கு. அந்த ஆட்டம், சிங்கிள் ஆட்டம், தட் கார்பன் ஆட்டம் இஸ் குவாட்டர்னரி கார்பன். ஏன் அப்படின்னா ஆல் த 4 sides இட் இஸ் ஜாயின் டு 4 different atoms. குவாட்டர்னரினாவே சுற்றியும் இருக்கிற 4 பாண்டுமே கார்பனாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹைட்ரஜன் கூட இல்லாமல் 4மே அதர் ஆட்டம் கூட இருந்ததுன்னா அது குவாட்டர்னரி கார்பன். அப்போ ஸ்பைரோ சைக்ளிக் காம்பவுண்டில் தட் ஸ்பைரோ ஆட்டம் இஸ் குவாட்டர்னரி கார்பன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பைசைக்ளிக் காம்பவுண்ட் இஸ் ஃபியூஸ்டு பைசைக்ளிக்ஸ். ஃபியூஸ்ட் அப்படின்னா ரெண்டும் அப்படியே ஃபியூஸ் ஆகிருக்கு, இன்பிட்வீன் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஃபியூஸ் ஆகிருக்கிறது. த டூ ரிங்ஸ் ஷேர் 2 adjacent atoms. இந்த ரிங்கும் பக்கத்தில் உள்ள கார்பன் ஆட்டமோட ஷேர் ஆயிருக்கு. இன்பிட்வீன் இதுக்கு எதுவுமே கனெக்ட் பண்ணுற ஆட்டம் இல்லை. இட் கனெக்ட்ஸ் த்ரூ நெய்பரிங் ஆட்டம்ஸ், பக்கத்தில் உள்ள ஆட்டமோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஆட்டம், இந்த ஃபர்ஸ்ட் ஆட்டம்க்கும் செகண்ட் ஆட்டம்க்கும் இடையில எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் அ கோவேலன்ட் பாண்ட். ஸோ the two rings share 2 adjacent atoms, or the rings share 1 covalent bond. இந்த ரிங்குக்கும் இடையில ஒரு கோவேலன்ட் பாண்ட் தான் ஷேர் ஆயிருக்கு. இந்த சைக்கிளையும் இணைக்கிற கார்பனுக்கு பேரு பிரிட்ஜ் ஹெட் கார்பன். இது வந்து பிரிட்ஜ்னு பேரு, இது பிரிட்ஜ் ஹெட். பிரிட்ஜுக்கு அந்த சைட்லையும் இந்த சைட்லையும் இருக்கிற கார்பனுக்கு பேரு பிரிட்ஜ் ஹெட் கார்பன். அப்போ இதுல என்ன சொல்லலாம்னா
the so-called fused bicyclic compounds, அதில் bridged atoms are directly connected. இந்த bridged atom டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கு without being connected with any other carbon atom or any other atom. இது fused bicyclic compound. Next is bridged bicyclic compound. Bridge அப்படின்னாவே அந்த bridge headக்கு இடையில ஏதோ ஒரு bridge இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 2 rings, இது ஒரு ரிங், இது வந்து 7-membered ரிங். இந்த 7-membered ரிங்கும் இந்த 6-membered ரிங்கும் கனெக்ட் ஆகிருக்கிறது ஒரு 2 bridge head கார்பன் ஆட்டமில் கனெக்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் ஆட்டமில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ரிங்குக்கும் இந்த ரிங்குக்கும் இடையில கனெக்ட் பண்ணுறதுக்கு 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. The 2 rings share 3 or இதில் 3 இருக்குது, இதில் 3க்கு மேலேயும் இருக்கலாம். வெறும் 2 இருந்ததுன்னா ஃபியூஸ்ட்னு பார்த்துட்டோம். அப்போ 3 or more than 3 இருந்ததுன்னா bridged bicyclic compounds. Separating 2 bridged atoms by a bridge. ஒரு bridge இருக்கும், இந்த bridged ஆட்டமையும் இந்த bridged ஆட்டமையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு இடையில ஒரு bridge, அதில் அட்லீஸ்ட் 1 ஆட்டமாவது இருக்கலாம், 1 or more than atom, அட்லீஸ்ட் 1 இருக்கும். இதுக்கு பேர் bridged bicyclic compound. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது 7-membered ring, இது 6-membered ring. டோட்டலாக எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது? இது 7, 8, 9, 10 அண்ட் இங்கே ஒன்று 11. இப்போ பேரண்ட் நேம் நமக்கு தெரியும். ஒரு கார்பன் இருந்தால் அந்த அல்கேனுக்கு பேர் மீத்தேன், 2 இருந்ததுன்னா ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன், நொனேன், டெக்கேன், அன்டெக்கேன், அந்த மாதிரி நேம் இருக்கு இல்லையா. இதில் மொத்தமாக 10 கார்பன்ஸ் இருக்குது. ஸோ இது 2 ரிங். அப்போ பைசைக்ளோ 4-3. இந்த 4-3-1 எப்படி நம்பரிங் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். திஸ் இஸ் பைசைக்ளோ 4-3-1 டெக்கேன். அண்ட் another எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் இந்த 2 ரிங், இது ஒரு 6-membered ரிங், இது ஒரு 6-membered ரிங். இந்த 2 ரிங்கையுமே கனெக்ட் பண்ணுற ஆட்டம் 4 கனெக்ட் பண்ணுது. ஒரு பிரிட்ஜ் பாருங்கள். இந்த பிரிட்ஜில் டோட்டலி 4 ஆட்டம்ஸ். இங்கே ஒரு பிரிட்ஜ் ஹெட் கார்பன், இங்கே ஒரு பிரிட்ஜ் ஹெட் கார்பன், இடையில in between 2 bridge head carbons இதில் 2 ஆட்டம் ஷேர் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த சைக்கிளையும் இந்த சைக்கிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு 4 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் bridged bicyclic compounds. இதோட நேம் என்னன்னா பைசைக்ளோ 2,2,1 ஆக்டேன். டோட்டலாக 8 கார்பன்ஸ் இருக்குது. இங்கே 6 and 7, 8 கார்பன்ஸ். ஸோ அதனால் ஆக்டேன். அப்போ பைசைக்ளிக் காம்பவுண்ட் வந்து 3 டைப்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஸ்பைரோசைக்ளிக் சொல்லக்கூடாது, அது ஸ்பைரோசைக்ளிக், bridged bicyclic and fused bicyclic compounds. இப்போ now we'll see what are bridged and fused bicyclic compounds. அதெல்லாம் எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். The bridged bicyclic compounds ஒரு 2 features காமனாக இருக்கும். என்னன்னா எல்லா bridged bicyclic compoundsலையும் இந்த bridge head carbons கண்டிப்பாக இருக்கணும். 2 bridge head, they possess 2 bridged carbon atoms. அது மட்டும் இல்லாமல் எல்லா bicyclic compoundலையும் 3 செயின் கண்டிப்பாக இருக்கும். இந்த கார்பன்லேருந்து கனெக்டிங் 2 bridge head carbons, இந்த bridge head கார்பனையும் இந்த bridge head கார்பனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு 3 செயின் இருக்கும். இதில் பாருங்கள், இது ஒரு செயின், இது ஒரு செயின் அண்ட் ரைட் சைடில் ஒரு செயின், 3 செயின்ஸ் இருக்குது. இப்போ அதே தான் இது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்காங்க. இதில் CH2 போட்டிருக்கு, அதில் போடாமல் இருக்கும். இதில் பாருங்கள், இது ஒரு bridge head, இது ஒரு bridge head. இப்போ எல்லா பைசைக்ளிக் காம்பவுண்ட்லேயும் 2 bridge head கார்பன்ஸ் இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் ஒரு செயின், இந்த சைடு ஒரு செயின், இந்த சைடு ஒரு செயின், இல்லைன்னா பாத் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆம். இது ஒரு ஆம், இது ஒரு ஆம், இது ஒரு ஆம். பாத்னா இந்த bridge headலேருந்து இந்த bridge head போகிறதுக்கு எத்தனை வழி இருக்குது பாருங்கள். இது ஒரு பாத், திஸ் வே. இந்த பக்கமும் போகலாம், 2வது பாத், 3வது பாத். அப்போ எல்லா ஃபியூஸ்ட் அண்ட் bridged bicyclic காம்பவுண்ட்லேயும் 3 பாத் இருக்கும். ஃபியூஸ்டாக இருந்தால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன் இல்லாமல் டைரெக்டாக அப்படியே பார்த்துருக்கும். ஸோ இப்போ இதுக்கு காமன் என்ன இருக்கும்னா 2 bridge head கார்பன், 3 ஆர்ம்ஸ் இல்லை செயின் எல்லாம் பார்த்துருக்கும். இப்போ இதில் ஒரு கார்பன் பிரிட்ஜ். இப்போ இதை வந்து கீழே வச்சுட்டு இந்த பிரிட்ஜை பார்த்தா இது 2 கார்பன் பிரிட்ஜ். இது இப்படி ட்விஸ்ட் ஆகி பார்த்தா இது ஒரு பிரிட்ஜாக தெரியும். ஸோ மொத்தமாக 3 bridges கூட சொல்லலாம். இப்போ இதை எப்படி நேம் பண்ணலாம்? ஹவு டு நேம் பைசைக்ளிக் bridged and fused bicyclic compound. அதுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. IUPAC நேம்க்கு ஒரு ஃபார்மெட். ஃபஸ்ட்டு பைசைக்ளோன்னு எழுதணும், இன் பிட்வீன் ஸ்கொயர் ப்ராக்கெட், அதுக்குள்ளே நம்பரிங் போடணும், ABCன்னு 3 நம்பர். அது என்னன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பேரண்ட் நேம்.
இப்போ இந்த எல்லா பைசைக்ளிக் காம்பவுண்டும் should have a prefix bicyclo. பைசைக்ளோங்கிற ப்ரிஃபிக்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஓவரால் ஃபுல் ரிங்கையும் எத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, டோட்டலாக எத்தனை ஆட்டம்ஸ், நாட் ஒன்லி கார்பன் ஆட்டம்ஸ், டோட்டலாக எத்தனை ஆட்டம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் நீங்கள் எழுதியிருக்க. சப்போஸ் ஹெட்ரோசைக்ளிக்காக இருந்தால் அந்த ஆட்டமும் சேர்த்து தான். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அக்ராஸ் த என்டையர் மாலிக்யூல். இந்த ஃபுல் மாலிக்யூலில் மொத்தமாக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அதை கவுண்ட் பண்ணால் அதை வச்சு தான் பேரண்ட் நேம் சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே 7 1 2 3 this side போட்டு 1 2 3 4 5 6 7 மொத்தமாக கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, எல்லாமே கார்பன். ஸோ அதில் வேறு எதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை, அல்கீன். 7 இருந்ததுன்னா ஹெப்டேன். அப்போ பேரண்ட் நேம் ஹெப்டேன் அப்படிங்கிறத நேம் பண்ணிடலாம். ஸோ பைசைக்ளோ ப்ரிஃபிக்ஸ் போடணும்னு தெரியும். பேரண்ட் நேம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணி அதுக்கு என்ன நேம் வருமோ அதை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து எதுலேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும், பிரிட்ஜ் ஹெட்லேயோ இல்லை ஃபியூஸ்ட்லேயோ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஹெட் கார்பன் இருக்கு இல்லையா, அந்த கார்பன் தான் ஒன் ஆஃப் த பிரிட்ஜ் ஹெட் கார்பன் இஸ் நம்பர்ட் ஆஸ் 1. ஒரு பிரிட்ஜ் ஹெட் கார்பன்லேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும் 1. எந்த சைடு போகணும், இந்த சைடா இந்த சைடா அப்படின்னு டிசைட் பண்ணுறது. லாங்கஸ்ட் செயின் எந்த சைடு பாத் பெருசாக இருக்கும், லாங்கஸ்ட் பாத் எந்த சைடு இருக்கும் அந்த சைடு. இப்போ இந்த காம்பவுண்டில் ரெண்டு பக்கமே 2 கார்பன் தான் இருக்குது. இங்கேயும் 1 2, இந்த சைட்லேயும் 1 2, இந்த மேலே இருக்கிறதுல 1. ஸோ இந்த சைட்லேயும் நம்ம நம்பரிங் பண்ணலாம், இந்த சைட்லேயும் நம்பரிங் பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் கிடையாது. இப்போ இதில் வந்து இந்த சைட் பண்ணால் இது 2nd கார்பன், 3rd 4th கார்பன் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சைக்கிளுக்கு போகணும், 5th 6th முடிஞ்சாது, ஆல்ரெடி இதை நேம் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைக்கிளில் லாஸ்ட்டாக லீஸ்டாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ஹெட் கார்பனுக்கு நம்பரிங் 1 கொடுக்கணும். லாங்கஸ்ட் செயின் வழியாக கண்டினியூ பண்ணணும் நம்பர், எது வரைக்கும்னா அடுத்த பிரிட்ஜ் ஹெட் வரைக்கும். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் செயினில் கனெக்ட் பண்ணணும். கடைசியாக லீஸ்ட் ஷார்ட்டஸ்ட் செயினில் நம்பரிங் முடியணும். திஸ் இஸ் த ரூல். எப்படி பைசைக்ளிக் காம்பவுண்ட் நம்பரிங் பண்ணணும். இப்போ நடுவில் இருக்க ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே என்ன எழுதணும், ஏபிசி அப்படின்னு சொன்னேன். இப்போ இந்த லாங்கஸ்ட் செயினில் பிரிட்ஜ் ஹெட் கார்பன் இல்லாமல் எத்தனை கார்பன் இருக்குது, 2 3 2 கார்பன் இருக்கு இல்லையா, அப்போ 2. இந்த சைட் பார்த்தீங்கன்னா 6 5 2 கார்பன் இருக்கு இல்லையா, அப்போ அதுவும் 2. இந்த பிரிட்ஜில் எத்தனை கார்பன் இருக்குது, பிரிட்ஜ் ஹெட் இல்லாமல் 1, அப்போ 1. இது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், லாங்கஸ்ட்லேருந்து ஷார்ட்டஸ்ட். லாங்கஸ்ட் செயினில் பிரிட்ஜ் ஹெட் இல்லாமல் 2 கார்பன், அதுக்கு நெக்ஸ்ட்டில் 2 கார்பன், லீஸ்ட் ஷார்ட்டஸ்ட் செயினில் இருக்க 1 கார்பன். அப்போ பைசைக்ளோ 2 2 1 இதில் மொத்தமாக 7 கார்பன் இருக்கிறதுனால ஹெப்டேன். இந்த 2 2 1 என்ன டினோட் பண்ணுதுன்னா கார்பன் இன் ஈச் பிரிட்ஜ். இப்போ இந்த ஒரு பிரிட்ஜ், இது ஒரு பிரிட்ஜ், இது ஒரு பிரிட்ஜ், 3 பிரிட்ஜ் இல்லை 3 பாத் இல்லை 3 செயின் எப்படி வேணால் சொல்லலாம். அந்த 3 பிரிட்ஜில் பிரிட்ஜ் ஹெட் இல்லாமல் 3 பிரிட்ஜில் இருக்க கார்பன் ஆட்டம்ஸ் அதோடைய நம்பர் இன் டிசெண்டிங் ஆர்டர். இதுதான் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இந்த சைட் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இன் ரிங்ஸ். பேரண்ட் நேம் எப்படி எழுதணும்னா டோட்டல் நம்பர் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்கோ அதை வச்சு நம்பரிங் எழுதணும், கார்பன் ஆட்டம்ஸ் வச்சு. பேரண்ட் நேம் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் வச்சு தான் டிசைட் பண்ணுவோம். அதில் வந்து வேறு ஏதாவது ஹெட்ரோ ஆட்டம் இருந்ததுன்னா நைட்டு வந்து அசோன் போடுவோம், ஆக்சிஜன் இருந்ததுன்னா ஆக்ஸோ, சல்ஃபர் இருந்தால் சல்ஃபோ, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நேம் ஹெட்ரோ ஆட்டம் பொறுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லை ஃபங்க்ஷனல் குரூப் எடுத்தும் ஃபங்க்ஷனல் குரூப் மாறிச்சுனாவும் கீட்டோ குரூப் இருந்தால் ஓன்னு முடியணும், ஆல்கஹால் இருந்தால் ஆல் ஓஎல்ல முடியணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பேரண்ட் நேம் வச்சு கடைசி எந்த எண்டிங் வரணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கலாம். Let us see some examples for bridged and fused bicyclic compounds. இந்த மேலே ரெட்டில் இருக்கிறது எல்லாமே fused. ஏன் fused சொல்கிறேன்னு புரியுதா பாருங்கள். இந்த பிரிட்ஜ் ஹெட்டுக்கும் இந்த பிரிட்ஜ் ஹெட்டுக்கும் இடையில எந்த கார்பனும் இல்லை, அதுலேயும் இதுலேயுமே எந்த கார்பனும் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, டைரெக்டாக ஃபியூஸ் ஆகிருக்கு, அல்டர்னேட் அட்ஜசன்ட் கார்பன் ஆட்டம்ஸ் ஃபியூஸ் ஆகிருக்கு. இதுலேயும் அப்படி தான். இப்போ இதில் வந்து இந்த ரிங் எடுப்போம், இந்த காம்பவுண்ட் எடுத்தோம்னா இதை பிரிட்ஜ் ஹெட்டில் தான் நம்பர் 1 கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது 1. இந்த பக்கமும் போனாலும் இந்த பக்கம் போனாலும் சிமிலராக இருக்குது, ரெண்டுமே ஒரு ரிங் கார்பன் உள்ள ரிங் தான். அப்போ எப்படி வேணால் போகலாம். இங்கே நம்பர் 2 3 4 டோட்டலாக 4 கார்பன்ஸ். பைசைக்ளோங்கிற ப்ரிஃபிக்ஸ் போட்டுருவோம், டோட்டலாக 4 இருக்கனால பியூட்டேன், வேறு எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் கிடையாது. ஸோ ஏன் பியூட்டேன் அல்கேன், இதில் 4 இருக்கிறதுனால பியூட்டேன். இப்போ நம்பரிங் இந்த சைடில் பிரிட்ஜ் இல்லாமல் எத்தனை கார்பன் இருக்குது, 2ங்கிற கார்பன் மட்டும் இருக்குது. ஸோ 1. இந்த சைட்லேயும் 4 1 இருக்கா. ஸோ இந்த ரிங்கில் ஃபஸ்ட் ரிங்லேயும் ஒரு கார்பன் ஆட்டம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, செகண்ட் ரிங்லேயும் ஒரு கார்பன் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. இந்த ரிங்கில் 0 கார்பன் ஃபியூஸ்டுங்கிறதுனால அந்த இதில் இன்பிட்வீன் எந்த கார்பனும் இல்லை. ஸோ 110 பியூட்டேன். இப்போ இந்த மாலிகுல் பாருங்கள், இதில் பிரிட்ஜ் ஹெட் கார்பனுக்கு 1 கொடுத்துட்டோமா,
லாங்கஸ்ட் பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து இது 5 மெம்பர்ட் ரிங், இது 4 மெம்பர்ட் ரிங். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 4 இருக்கா, இதில் 5 கார்பன்ஸ் இருக்குது. அப்போ எது லாங்கஸ்ட் இது தானே, அப்போ இந்த வழியாக போகணும். இந்த பிரிட்ஜெட்டுக்கு 1, இது 2, 3, 4, 5 அடுத்த பிரிட்ஜெட் வந்தாச்சு. அப்புறம் இந்த சைக்கிளுக்கு போகும் 6, 7. ஸோ நம்பரிங் பண்ணியாச்சு. மொத்தமாக 7 கார்பன் ஆட்டம். அப்போது ஹெப்டேன் பேரண்ட் நேம் கொடுத்தாச்சு, பைசைக்ளோன் போட்டாச்சு. இன்பிட்வீன் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இப்போ இந்த ரிங் லாங்கஸ்ட் பாத்தில் எத்தனை செயினில் எக்ஸ்ட்ரா கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்கள். பிரிட்ஜட் இல்லாமல் 2, 3, 4 3 இருக்கா. ஸோ 3 போட்டாச்சு. இந்த சைக்கிளில் 6ம் 7ம் இருக்குது. அப்போ 2 கார்பன்ஸ். இதில் இன்பிட்வீன் இடையில எதுவுமே இல்லை. இப்போ ஃபியூஸ்ட் ரிங்கில் 3வது எல்லாமே 0 தான் வரும். ஃபஸ்ட்டு 2 தான் சைக்கிள் பொறுத்து இருக்கும். தேர்ட் ஒன் வந்து 0. பைசைக்ளோ 3 to 0 ஹெப்டேன். இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டா 2 ரிங்குமே சிமிலராக இருக்குது. இதுவும் 5 மெம்பர்ட் ரிங், இதுவும் 5 மெம்பர்ட் ரிங். ஸோ எந்த சைடு வேணாலும் நம்ம நம்பர் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்கே 8 சாரி 1 இருக்குது, 8 இல்லை. ஸோ 8 இருக்கிறனால டோட்டலாக ஆக்டேன். இப்போ இந்த இதில் வந்து பிரிட்ஜட் இல்லாமல் எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள். இந்த செயினில் 2, 3, 4 3 கார்பன் இருக்கா. அப்போ 3. இதுலேயும் 2, 6, 7, 8 3 கார்பன். இப்போ 3, 3, 0 ஆக்டேன். இப்போ இந்த ஃபியூஸ்ட் பைசைக்ளிக் காம்பவுண்ட் பாருங்கள். இதில் 6 மெம்பர்ட் ரிங்கும் 5 மெம்பர்ட் ரிங்கும் ஃபியூஸ் ஆகிருக்கு. அப்போது பிரிட்ஜெட்டுக்கு 1 கொடுத்தாச்சு. லாங்கஸ்ட் செயின் வழியாக போகணும். அப்போ 6 மெம்பர் வழியாக தான் வந்து நம்பரிங் ப்ரொசீட் பண்ணணும். இது செகண்ட், தேர்ட், 4, 5, 6 அடுத்த பிரிட்ஜெட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ரிங் 7, 8, 9. அப்போ டோட்டலாக 9 இருந்தால் 9 பைசைக்ளோ போட்டாச்சு. இந்த பிரிட்ஜெட் இல்லாமல் லாங்கஸ்ட் பாத்தில் எத்தனை கார்பன் இருக்குது எக்ஸ்ட்ராவாக 1, 2, 3, 4 4 கார்பன். அப்போ 4 போட்டாச்சு. இதில் 1, 2, 3 கார்பன்ஸ் போட்டாச்சு. இந்த ஃபியூஸ்ட் சொல்ல மாதிரி ஃபியூஸ்டில் இன்பிட்வீனில் எதுவுமே இருக்காது, 0. இப்போ பைசைக்ளோ 4, 3, 0 9. இது வந்து பிரிட்ஜட். இதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் ஃபியூஸ்டு பார்த்தாச்சு. இப்போது பிரிட்ஜ்டு பைசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் பார்க்கலாம். இதில் பிரிட்ஜில் இதில் ஒரு கார்பன் இருக்குது, இதுலேயும் ஒரு கார்பன் பிரிட்ஜ் இருக்குது. இப்போ ரூல் படி பார்த்தா பிரிட்ஜட் கார்பனுக்கு நம்பர் 1 போட்டாச்சு. இந்த சைடும் 2, இந்த சைடும் 2. ஸோ இந்த சைடு வேணாலும் நம்பரிங் ப்ரொசீட் பண்ணலாம். இது நான் இது வழியாக போயிருக்கேன். 2, 3, 4, 5, 6 கடைசியாக இந்த பிரிட்ஜில் உள்ளது. பிரிட்ஜ் கனெக்ட் பண்ணுற கார்பன் 7 கொடுத்தாச்சு. டோட்டலாக 7. இது அல்கேன். அப்போ ஹெப்டேன் பைசைக்ளோ போட்டாச்சு. லாங்கஸ்ட் செயின் ரெண்டுமே ஒரே மாதிரியான செயின், லெஃப்ட்டும் ரைட்டும். அதனால் இது 2 கார்பன் ஆட்டம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுலேயும் 2 கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ 2, 2, 1 இன் பிட்வீன் டாட் வைக்கணும். பைசைக்ளோ 2.2.1 இங்கே 1 இருக்கா, ஹெப்டேன். இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்கள். இந்த பிரிட்ஜெட்டுக்கு 1 கொடுத்தாச்சு. இதில் லாங்கஸ்ட்டு பாத் இதில் 1, 2, 3 இதுதான் லாங்கஸ்ட்டு பாத். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1, 2 தான் இருக்குது. இப்போ இந்த ரிங்கை மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்க்கலாமா. 1, 2, 3, 4, 5, 6. அப்போ இந்த ரிங் மட்டும் 6 மெம்பர்ட் சைக்கிள். இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5 இது 5 மெம்பர்ட் ரிங். ஸோ ஒரு 6 மெம்பர்டும் ஒரு 5 மெம்பர்டும் ஜாயின் ஆகிருக்கு. இன் பிட்வீன் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அப்போ இந்த இதில் எத்தனை நம்பரிங், இதான் பெரிய செயின் 6 மெம்பர்ட் இல்லையா. இப்போ இது வழியாக போகணும். 1, 2, 3, 4, 5 இந்த 6, 7 கடைசியாக இந்த கார்பன் ஆட்டம் பிரிட்ஜுக்குள்ள மேலே இருக்கிற கார்பன் ஆட்டம். 8 இருந்தால் ஆக்டேன் பைசைக்ளோ போட்டாச்சு. இது லாங்கஸ்ட் செயினில் எத்தனை கார்பன் பிரிட்ஜட் இல்லாமல் இருக்குது 3. 2, 3, 4 இருக்கு இல்லையா, 3 கார்பன் ஆட்டம். இதில் 6, 7 2 கார்பன் ஆட்டம். இதில் ஒரு கார்பன் ஆட்டம். அப்போ டிசெண்டிங் ஆர்டரில் 3, 2, 1 இதை எடுத்துக்கிட்டோம்னா இந்த காம்பவுண்டில் பிரிட்ஜெட்டில் 1 போட்டாச்சு. எல்லா சைடுமே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ 3 பக்கமும் இது 2 ரிங் எத்தனை மெம்பர்ட் ரிங் பாருங்கள். இது 1, 2, 3, 4 இதுவும் 4 மெம்பர்ட் ரிங், இதுவும் 4 மெம்பர்ட் ரிங். 2 4 மெம்பர்ட் ரிங் ஜாயின் ஆகிருக்கு. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன், இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன், இதுலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன். எல்லாத்துலேயும் 1 1 தான் இருக்குது. அதனால் டிசெண்டிங் ஆர்டர்லாம் கிடையாது, எப்படி வேணால் ஒரே நம்பர் தானே. இப்போ பைசைக்ளோ 1, 1 பென்டேன். இது சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அது எல்லாமே அல்கேன் பார்த்தோம். இது ஃபங்க்ஷனல் குரூப் மாறி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கீட்டோ குரூப் இருக்குது. அப்போ நம்பரிங் வந்து இந்த சைடு தான் போயாங்க. 2 பக்கமும் ஒரு கார்பன் தான். 3 மெம்பர்டு சைக்கிள் தான். இது ஒரு 3 மெம்பர்ட் சைக்கிள், இது ஒரு 3 மெம்பர்ட் சைக்கிள். 2 ஃபியூஸ் ஆகிருக்கு. இது வந்து ஃபியூஸ்டு காம்பவுண்ட். இப்போ நம்பரிங் பண்ணும்போது இந்த சைடு போகக்கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா, ஐயூபேக்டோ ரூல். அப்போ இங்கே வரணும். அப்போ இந்த கார்பன் ஃபர்ஸ்ட், இந்த கார்பன் செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்.
இப்போ செகண்ட் கார்பனில் ஓன் இருக்குது, கீட்டோ குரூப் இருந்தால் ஓன்னு முடியணும். மொத்தமாக 4 கார்பன். அப்போ பியூட்டன் 2 ஓன், பைசைக்ளோ ப்ரிஃபிக்ஸ் போட்டாச்சு. நம்பரிங் இந்த சைடு ஒரு கார்பன், இந்த சைடு ஒரு கார்பன், ஃபியூஸ்டுங்கிறாங்கள இங்கே கிடையாது. இப்போ 110 பியூட்டன் 2 ஓன். இந்த மாலிகுல் பாருங்கள், இதில் நான் பிரிட்ஜ் ஹெட்டுக்கு 1 கொடுத்தாச்சு. எந்த பக்கம் லாங்கஸ்ட் செயின் பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த செயினில் தான் பார்த்துல 3 கார்பன் ஆட்டம் இருக்குது. இதில் 1 2. அப்போ நம்பரிங் இப்படி போகக்கூடாது. ஈவன்தோ ஃபங்க்ஷன் குரூப் இருந்தாலும் ரூல் படி பார்த்தா லாங்கஸ்ட் செயின் தான் ஃபஸ்ட்டு நம்பரிங் ப்ரொசீட் பண்ணணும். அப்போ இந்த பிரிட்ஜ் ஹெட்டுக்கு 1 இங்கே போகலாம். அப்போ தான் ஃபங்க்ஷன் குரூப்புக்கு வரும். இந்த பிரிட்ஜ் ஹெட்டுக்கு 1, இங்கே 2, திஸ் இஸ் 3 4 5. அடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு 6. அப்போ 6ல் ஓன் 7 8, டோட்டலாக 8. அப்போ ஆக்டேன் 6ல் ஓன், ஆக்டேன் 6 ஓன், பைசைக்ளோ போட்டாச்சு. இப்போ இதில் பிரிட்ஜட் இல்லாமல் எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3. இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன், 3 கார்பன்ஸ். இதில் 1 2 2. இந்த பிரிட்ஜில் ஒரு கார்பன். ஸோ 3 2 1 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சு. அடுத்து இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா OH ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறதுனால ஆல்கஹால் இருந்ததுன்னா OL எண்டிங்கில் முடியணும். டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குன்னா இந்த சைக்கிள் இதில் வந்து 2, இந்த பிரிட்ஜில் 2, இந்த பிரிட்ஜில் 2, இந்த பிரிட்ஜில் 2 6, பிரிட்ஜ் ஹெட்டில் 2 8. ஸோ ஆக்டேன் இப்போ டோட்டலாக 8 கார்பன்ஸ் இருக்குது. ஆக்டேன் இந்த கார்பன் நம்பர் எப்படி கொடுக்கணும்னா எல்லா பக்கமும் 2 கார்பன் தான் இருக்குது. ஸோ பிரிட்ஜ் ஹெட்லேருந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோவஸ்ட் நம்பர் வர மாதிரி கொடுக்கலாம். அப்போ இந்த பிரிட்ஜ் ஹெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே 1, இது 2 3 4 5 6 7 8. அப்போ 2ல் ஆல்கஹால், பைசைக்ளோ எல்லா சைடும் 2 2 கார்பன் ஆட்டம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ 2 2 2 ஆக்டேன் 2 ஆல். இது பாருங்கள், இந்த காம்பவுண்டில் we have OH. அப்போ ஆல்கஹால் எண்டிங்னா OL முடியணும். டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5 6 7 கார்பன் இருந்தால் ஹெப்டனால் வருது. அதில் ஃபங்க்ஷனல் குரூப் வழியாக தான் பாஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரிங்லையும் இதுவும் 5 மெம்பர்ட் ரிங், இந்த சைடும் 5 மெம்பர்ட் ரிங். அப்போ எந்த சைடு வேணால் நம்பர் பண்ணலாம். சின்ஸ் இட் ஹேஸ் ஃபங்க்ஷனல் குரூப் OH இருக்கனால அந்த சைடு லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பர் பண்ணிடும். இப்போ இந்த பிரிட்ஜோட ஆட்டம் 1, இது 2 3 4 5 6, இது 7. அப்போ 7ல் 2 மெத்தில் சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. இப்போ 7 7 டைமெத்தில். சப்ஸ்டியூயன்ட் எப்போவுமே நம்பரிங் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், சப்ஸ்டியூயன்ட்டோட நேம் ஃபஸ்ட்டு வரணும். 7 7 டைமெத்தில். அதுக்கப்புறம் பைசைக்ளோ, இங்கே 2 கார்பன், இங்கே 2 கார்பன், இதில் 1. இப்போ 2 2 1, மொத்தமாக 7 கார்பன்ஸ், ஹெப்டேன். இது ஃபங்க்ஷனல் குரூப் ஆல். எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னா செகண்ட் பொசிஷன், 2 ஆல். இது வந்து நார்மல் அல்கேன். இது ஒரு 6 மெம்பர்ட் 8 இது ஒரு 6 மெம்பர்ட் சைக்கிள். இது ஒரு 6 மெம்பர்ட் சைக்கிள். ஸோ 2 6 மெம்பர்ட் சைக்கிள் கனெக்ட் ஆகிருக்கு. டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குது? 6 7 8 9 கார்பன் இருந்தால் நோ நேம். இந்த சைக்கிளில் 1 2 3. ஸோ இப்படி தான் இது பிரிட்ஜ் ஹெட் கார்பன். இந்த சைடாக போகிறோம். இதுக்கு 3 கார்பன்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவாக. இதுலேயும் 3 கார்பன்ஸ். 2 சைடில் எப்படி வேணால் போகலாம். ரெண்டுமே 3 3 தான் இருக்குது. கடைசி இந்த பிரிட்ஜ் ஹெட்டில் பிரிட்ஜ் ஹெட்டுக்கு மேலே உள்ள பிரிட்ஜில் ஒரு கார்பன். பைசைக்கிளோ 3 3 1 நோ நேம். இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 6 மெம்பர்டு சைக்கிளும் ஒரு 3 மெம்பர்ட் சைக்கிளும் ஃபியூஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் எதுவுமே இல்லை. அப்போது இது ஃபியூஸ்டு பைசைக்ளிக். பிரிட்ஜ் கிடையாது, ஃபியூஸ்டு பைசைக்ளிக். அப்போ இதில் சப்ஸ்டியூயன்ட் இருக்குது. சைனோ குரூப் வந்து சப்ஸ்டியூயண்ட்டாக இருக்குது. இந்த OH வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது. ரிங்லே OH இருக்குது. சைனோ வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே C. அப்போ இது ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனல் குரூப் உள்ள காம்பவுண்ட். ஆல்கஹால்னால் OL தான் முடியணும். மொத்தமாக எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னு பார்த்தா 1. சைனோ குரூப் அதில் சேர்க்கக்கூடாது, 2 சைக்கிளோடது மட்டும்தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பிரிட்ஜ் ஹெட் வந்து 1 2 3 4 5 6 7 இருக்குது. 2 டபுள் பாண்ட் வேறு இருக்குது. இப்போ டையின் ஆலில் முடியுது OL. இப்போ நம்பரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
bridge headலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணால் இதுக்கு OHக்கு ஹையஸ்ட் நம்பர் வந்துடும். அதனால் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற bridge head 1ன்னு கொடுக்குறோம். இது 1, இது 2, 2ல் டபுள் பாண்ட் இருக்குது, 3, 4ல் டபுள் பாண்ட், 5, 6, 7ல் சைனோ குரூப் இருக்குது. இப்போ 7ல் 2 சைனோ குரூப் இருக்கு இல்லையா, டை சைனோ. 7ல் இங்கே ஒரு சைனோ, இங்கே ஒரு சைனோ, டை சைனோ, பைசைக்ளோ. இதில் எக்ஸ்ட்ரா எத்தனை இருக்குது, 1 2 3 4, 4 கார்பன்ஸ். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு கார்பன், 4 1 ஃபியூஸ்டுங்கனால இன்பிட்வீன் அதில் கிடையாது. 4 1 0, ஹெப்டா. 2லையும் 4லையும் டபுள் பாண்ட், 2 4 டையின். ஆல், அதுக்கு 1 ஆல் போட வேண்டாம், ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம நம்பர் பண்ணியிருப்போம். அண்டர்ஸ்டுட். ஆல்கஹால் குரூப் இருக்கனால அதுலேருந்து நம்பர் பண்ணியிருப்போம், அதனால் 1 ஆல் போட வேண்டாம். 7 7 டைசைனோ பைசைக்ளோ, 4 1 0 ஹெப்டீன், 2 4 டயால். அதோட மாலிகுலோட நேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரோ காம்பவுண்ட் எப்படி நேம் பண்ணலாம். ஸ்பைரோ காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பனில் 2 ரிங்கும் ஜாயின் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு பைசைக்ளோன்னு போடக்கூடாது. அந்த நேம் ஃபார்மெட் என்னென்னா ஸ்பைரோ ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஏபி நம்பரிங் கொடுக்கணும், பேரண்ட் நேம் இருக்கணும். ஸோ இதுலேயும் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ் கவுண்ட் பண்ணி அதுலேருந்து பேரண்ட் நேம் வச்சுக்கணும், அது சஃபிக்ஸாக எடுக்கணும். இதில் வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்து ஸ்பைரோ கொடுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் உல்ட்டா நம்பரிங் எப்படி எந்த வேல போனால் ஸ்மாலஸ்ட் ரிங் ஃபஸ்ட்டு, லார்ஜர் ரிங் அதுக்கப்புறம். அதில் வந்து லார்ஜஸ்ட்டு தானே ஃபஸ்ட்டு பார்த்தோம், லாங்கஸ்ட் ரிங் செயின் தானே ஃபஸ்ட்டு பார்த்தோம். இதில் ஸ்மாலர் ரிங் தான் ஃபஸ்ட்டு நம்பரிங் போடணும். அதில் வந்து bridge head கார்பன் ஆட்டம்லேருந்து நம்பர் பண்ணணும். இதில் அந்த ஸ்பைரோ கார்பன் ஆட்டம் 2 ரிங்கையும் கனெக்ட் பண்ணது இல்லையா, அந்த கார்பன் பேர் ஸ்பைரோ கார்பன். அந்த கார்பனுக்கு அடுத்த கார்பன் லோயஸ்ட் ரிங்கில் எது இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் அங்கே வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நம்பர் எழுதணும். இங்கே லோ ஸ்மாலர் ரிங்லேருந்து ஹையர் ரிங் போகிறதுனால லோயஸ்ட் டு ஹையஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் நம்பர் எழுதணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். இந்த காம்பவுண்ட் பாருங்கள், ஸ்பைரோ. இங்கே 2 ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் ஒரே கார்பனில் கனெக்ட் ஆகிருக்கு, அதனால் ஸ்பைரோ. அப்போ இதில் ஸ்பைரோ கார்பன் எதுனா 3rd கார்பன், இந்த கார்பன் தான் ஸ்பைரோ கார்பன். இங்கே நம்பர் ஸ்டார்ட் பண்ண இது ரெண்டுமே சிமிலரான, ரெண்டுமே 3 நம்பர்டு சைக்கிள் தான். அதனால் எந்த சைடு வேணாலும் நம்பர் பண்ணலாம். லோவஸ்ட்டு ஸ்மாலர் ரிங், லார்ஜர் ரிங் அப்படிங்கிறது கிடையாது, ரெண்டுமே சிமிலர் ரிங்ஸ். அப்போது ஸ்பைரோ ஆட்டம்க்கு பக்கத்தில் உள்ள கார்பன் 1 2, ஸ்பைரோ கடைசி அந்த ரிங் க்ளோஸ் பண்ணும்போது ஸ்பைரோ, அதுக்கப்புறம் 4 5. ஸ்பைரோ போட்டாச்சு. இந்த ஸ்பைரோ கார்பன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எத்தனை கார்பன் இருக்குது, இங்கே 2, இந்த சைட் 2, அப்போ 2 2 பென்டேன். இங்கே 3ஆவது ஒன்று போட மாட்டோம், ஏன்னா ஒரு பிரிட்ஜ் எக்ஸ்ட்ரா வந்து கனெக்ட் பண்ணுற ஆட்டமே கிடையாது இதில். அதனால் ஸ்பைரோங்கிறனால 2 சப்ஸ்டியூட் தான் உள்ள, ஏபிங்கிற மட்டும்தான். ஏபிசி போட்டோம், இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏபி மட்டும்தான் போட போகிறோம். இப்போ இதை பாருங்கள், இதில் 2 6 மெம்பர் ரிங் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த சைடு வேணாலும் நம்பர் பண்ணலாம். ஸ்மாலர் ரிங், லார்ஜர் ரிங் கிடையாது, 2 ரிங்குமே சிமிலர். இப்போ இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11, மொத்தமாக 11 இருந்தால் 10 இருந்தால் டெக்கேன், 11 இருந்தால் அன்டெக்கேன், 12 இருந்தால் டோடெக்கேன். ஸோ 11 இருக்கனால அன்டெக்கேன். ஸ்பைரோ ப்ரிஃபிக்ஸ் போட்டாச்சு. இதில் ஸ்பைரோ ஆட்டம் இல்லாமல் எத்தனை ஆட்டம் இருக்குது, இல்லாமல் எக்ஸ்க்ளூடிங் ஸ்பைரோ 1 2 3 4 5. இதில் 5, இதுலேயும் 5. இப்போ 5 5 அன்டெக்கேன். இதை வச்சா ஈஸியாக புரியும். இப்போ இதில் ஸ்பைரோ கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பன் ஆட்டமில் நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஸ்மாலர் ரிங். இப்போ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 5 மெம்பர் ரிங், இது 4 மெம்பர் ரிங். 4 மெம்பர் ரிங் தானே ஸ்மாலர், அப்போ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்பைரோ கார்பனுக்கு பக்கத்தில் உள்ள கார்பனுக்கு நம்பர் 1 2 3 4 5 6 7 8, மொத்தமாக 8 கார்பன் இருந்தால் ஆக்டா. இது அல்கேன், அதனால் ஆக்டேன். இந்த ஸ்பைரோ கார்பன் இல்லாமல் லோவஸ்ட்டில் வந்து இங்கே 3 கார்பன் இருக்குது, அதனால் 3 போட்டாச்சு. அடுத்த லார்ஜர் ரிங்கில் 4 கார்பன்ஸ் இருக்குது, அதனால் 4 போட்டாச்சு. ஸ்பைரோ 3 4 ஆக்டேன். இதில் வந்து ஒரு 6 மெம்பர்ட் ரிங்கும் ஒரு 5 மெம்பர்ட் ரிங்கும் ஜாயின் ஆகிருக்கு ஸ்பைரோ ஆட்டம் வழியாக. இதுக்கு எதில் நம்பர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும், லோவஸ்ட். அப்போது இந்த ஸ்பைரோ கார்பனுக்கு இந்த பக்கம் 5 மெம்பர்ட் கார்பனில் தான் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. 1 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ டோட்டலாக 10 கார்பன் ஆட்டம். அப்போ டெக்கேன். ஸ்பைரோ அரேஞ்ச்மெண்ட், ஸ்பைரோ லோயஸ்ட்டில் எத்தனை கார்பன் இருக்குது ஸ்பைரோ இல்லாமல் 1 2 3 4 4 போட்டாச்சு. பிகர் ரிங்கில் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 5 இருக்குது, அதனால் 4 5 டெக்கேன். இதுலேயும் இன்பிட்வீன் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 4க்கும் 5க்கும் இன்பிட்வீன் டாட் வைக்கணும். இது அந்த
இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்கு 4.5 டெக்கேன். இந்த காம்பவுண்ட் எடுத்தால் இன்னும் கிளியராக புரியும். இதில் வந்து ஒரு ரிங் 6 மெம்பர்ட், ஒரு ரிங் 5 மெம்பர்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் OHும் இருக்குது, சப்ஸ்டியூயன்ட் வந்து குளோரின் இருக்குது, புரோமின் இருக்குது. சப்ஸ்டியூயன்ட்டும் OH இருக்கும்போது ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் ஐயூபேக் நேமில்? OHக்கு, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு. அப்போது ஆல்கஹால் எண்டிங் வரணும். அப்போ இந்த பேரண்ட் நேமோட OL முடியணும் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சு. இப்போது இதில் லோயஸ்ட் ரிங் எது, ஸ்மாலர் ரிங் எது? 5 மெம்பர்ட் ரிங். அதில் தான் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்பைரோ ஆட்டம்க்கு பக்கத்தில் உள்ள ஆட்டம். இதில் வந்து இந்த சைடு இதுதான் ஸ்பைரோ ஆட்டம். இந்த சைடும் போகலாம், இந்த சைடும் போகலாம். இந்த சைடு போனால் குளோரினுக்கு 2 வரும், 3, 4, புரோமினுக்கு 4 வரும். 2 + 4 6. லோயஸ்ட் சம் ரூல் இருக்குது. சப்ஸ்டியூயன்ட்டோட நம்பரிங் கார்பன் ஆட்டம் நம்பர் பண்ணும்போது சம் பண்ணும்போது லோயஸ்ட்டாக இருக்கணும். இது 2 + 4 6 இருக்குது. இந்த சைடு போனோம்னா இது 1 2 3, 1 + 3 4. அப்போ இது லோயஸ்ட், இந்த சைடாக போகிறது தான் லோயஸ்ட். அப்போ நம்பரிங் வந்து ஸ்பைரோ ஆட்டம் பக்கத்தில் உள்ள புரோமின் எங்கே இருக்கோ அந்த இடத்துலேருந்து நம்ம நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். சப்ஸ்டியூயன்ட்க்கு லோயர் நம்பர் கொடுக்கணும். அப்போ இதுக்கு 1 2 3 4 5 இப்படியும் போகலாம். அடுத்த சைக்கிளில் இப்படியும் போகலாம். இப்படி போனால் OHக்கு பெரிய நம்பர் வரும், ஹையஸ்ட் நம்பர் வரும். அப்படி வரக்கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு லோயஸ்ட் மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணணும். அப்போ இந்த சைடாக போகலாம். 5 6 7 இப்படி போனால் 7 வருதா? இந்த சைட் போனால் 6 7 8 9 வந்துடும். இப்போ 9 ஆல் வராமல் லோயஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணணும். இப்போ இந்த சைடு தான் நம்பரிங் ப்ரொசீட் பண்ணணும். ஸ்பைரோ ஆட்டமுக்கு 5, இங்கே 6 7 வந்து OH அட்டாச் ஆகிருக்கு கார்பன் ஆட்டம். 8 9 10. அப்போது 7 ஆல் வந்துடுச்சு. டோட்டலாக 10 கார்பன் இருக்குன்னா டெக்கேன் வந்தாச்சு. டெக்கேன். இதில் ஃபஸ்ட் கார்பனில் புரோமின், தேர்ட் கார்பனில் குளோரின். இது எழுதும்போது நம்ம ஆல்ரெடி அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு பார்த்த மாதிரி அக்கார்டிங் டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். B தான் ஃபஸ்ட்டு வரும், C நெக்ஸ்ட். அப்போது 1 ப்ரோமோ தான் ஃபஸ்ட்டு எழுதணும் சப்ஸ்டியூயன்ட் எழுதும்போது. 1 ப்ரோமோ, 3 குளோரோ, ஸ்பைரோ. லோயஸ்ட் கார்பனில் எத்தனை இருக்குது? லோயஸ்ட் ரிங்கில் எத்தனை கார்பன் அதர் தேன் ஸ்பைரோ? 1 2 3 4 4. பிகர் ரிங்கில் 1 2 3 4 5 carbons. So 4 5 decane 7 all. இது வரைக்கும் பைசைக்ளிக் அண்ட் bridged bicyclic, fused bicyclic, spiro bicyclic எப்படி நேம் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஹோப் இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னு கேளுங்க.